திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்வனந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னை. நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டகரி கீழே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கடைசி 27ஆம் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தை பற்றி. ஸோ ரேவதி நட்சத்திரத்தோட நட்சத்திர சம்பவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேவதி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாலோ இல்லை நட்சத்திரக்காரங்களுக்கோ இல்லை அந்த குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் தடைபடுதல், இல்லைன்னா ரொம்ப லேட்டாக குழந்தை பிறக்கிறது, தாம்பத்திய ரீதியான குறைபாடுகள், இல்லை தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலைகள், இது ஒரு மலட்டுத்தன்மை, அப்புறம் ஒரு வீட்டில் சர்ப்ப தொல்லைகள், வீட்டில் குளவி கூடு கட்டுறது, தேனீர் கூடு கட்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதுதான் நட்சத்திர சம்பவங்கள். ஸோ அந்த வீட்டில் புத்திர தடைகளோ, புத்திர பாக்கியத்தில் குறைபாடுகளோ, ஆண்மை குறைபாடோ, தாம்பத்திய குறைபாடுகளோ, ஏதோ ஒரு சில பிரச்சனைகள், இது மாதிரி விஷயங்கள் இந்த சம்பவங்கள் நடக்குது. ஸோ ரேவதி நட்சத்திரத்துக்கு இது மாதிரி சம்பவங்கள் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அரிய சூட்சமான தகவல்களும், இன்னும் நிறைய சீரீஸ் ஆஃப் விஷயங்களையும், நிறைய ஜோதிட தகவல்களையும், ரொம்ப மாந்திரிக தாந்திரிக விஷயங்களையும், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலோட தொடர்ந்து பயணிங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு கேட்டகரி கீழே, இன்னொரு நல்ல முக்கியமான ஒரு தகவல் கீழே, ஒரு சீரீஸ் ஆஃப் தகவல் கீழே நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்.